வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது துளிரின் காலை நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணை தொடர்பாக ஜனாதிபதி முக்கிய அறிவிப்பு. இன்று பல மாகாணங்களில் கடும் இடிமழையுடன் மழை வாய்ப்பு. அரசாங்கம் பொய்கள் போதாதென்று திருட்டுகளிலும் ஈடுபட்டுள்ளது. ரணில் விக்ரமசிங்க தெரிவிப்பு. களஞ்சிய சுவருக்கும் லொரிக்கும் இடையில் சிக்கி 24 வயது இளைஞன் உயிரிழப்பு. எரிபொருள் விலை தொடர்பில் ஜனாதிபதி வெளியிட்ட எதிர்ப்பு கூறல். இலங்கையை கட்டுப்படுத்த இந்தியா தீட்டும் திட்டம் வசந்த குற்றச்சாட்டு. பயங்கரவாத தடை சட்டம் பயன்படுத்தப்படும் அமைச்சர் விடுத்த எச்சரிக்கை. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான முக்கியத்துவம் வாய்ந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். மகரகமவில் நடைபெற்ற என்பிபி கொழும்பு மாவட்ட மேதின பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணை அதிகாரி ஒருவர் தற்போது வெளிநாட்டில் இருப்பதாகவும் அது தொடர்பான வழக்குகளில் அரசாங்கம் விசாரணைகளை தொடங்கியுள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். 2009 ஆண்டில் இடம்பெற்ற சில குற்றங்கள் குறித்தும் சுட்டிக்காட்டியுள்ளார். இச்சம்பவங்களை முழுமையாக விசாரிக்க காலம் எடுக்கும், ஆனால் நாங்கள் அதை செய்வோம் என்றும் உறுதியளித்துள்ளார். 10 ஊழல் வழக்குகள் மற்றும் அரசியல்வாதிகள் தொடர்புடைய 5 குற்றவியல் வழக்குகள் உட்பட 15 முக்கிய வழக்குகள் இந்த மாதம் நீதிமன்றங்களில் விசாரணைகளுக்கு வரவுள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் பல பகுதிகளில் கடுமையான மின்னல் மற்றும் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் செம்மஞ்சள் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த எச்சரிக்கையானது இன்று நண்பகல் முதல் மற்றும் 11:30 மணி வரை அமுலில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. சப்ரகமுவம், மத்திய ஊபா மற்றும் வடமத்திய மாகாணங்களுக்கும் வவுனியா, முல்லைத்தீவு, கிளிநொச்சி, மன்னார், குருநாகல் மற்றும் திருகோணமலை ஆகிய மாவட்டங்களுக்கும் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பிற்பகல் 1 மணிக்கு மேற்பட்ட பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை மற்றும் கடுமையான மின்னல் தாக்கங்கள் ஏற்பட வாய்ப்புகள் காணப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் திணைக்களம் எச்சரித்துள்ளது. குறிப்பாக விவசாயிகள் தங்களுடைய பாதுகாப்புகளை கருத்தில் கொண்டு வீடுகளில் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். தற்போதைய அரசாங்கம் பொய்கள் போதாதென்று திருட்டுகளிலும் ஈடுபட்டு வருவதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியினால் நேற்று மாளிகாவத்தையில் பேடி ஸ்ரீசேன விளையாட்டரங்கில் நடந்த மேதின கூட்டத்துக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வாழ்த்துச் செய்தியிலேயே இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். நிலக்கரி மோசடி மற்றும் மத்திய திரைசேலியிலிருந்து 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் திருடப்பட்டமை ஆகியவை அண்மை காலங்களில் பாரிய ஊழல்களாகும். மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகள் எதையும் அரசாங்கம் நிறைவேற்றவில்லை. வாழ்க்கை செலவு விண்ணை தொட்டுள்ள நிலையில் ஆளும் தரப்பினர் சொகுசு வாழ்க்கை வாழ்கின்றனர். பாராளுமன்ற ஜனநாயகத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. எதிர்க்கட்சியினர் குரல் எழுப்ப இடமளிக்கப்படாமல் அச்சுறுத்தல்கள் மூலம் ஆட்சி நடத்தப்படுகிறது. தோல்வி பயத்தினால் மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்படவில்லை. ஐக்கிய மக்கள் சக்தி இம்முறை மேதினத்துக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ள உருட்டு, பிரட்டு, திருட்டு என்ற வாசகம் தற்போது சூழலுக்கு மிகவும் பொருத்தமானதாக காணப்படுகின்றது. இந்த வாசகத்தை உள்ளூராட்சி சபைகள் ஊடாக அடிமட்ட மக்கள் வரை கொண்டு செல்ல வேண்டும். பௌத்த உரிமைகள் மீறப்படுவதாகவும் கத்தோலிக்க திருச்சபைக்கு அரசாங்கத்துக்கும் இடையிலான நீண்டகால மரபுகள் மீறப்படுகின்றமையும் கவலை அளிக்கின்றது. 1977 ஆண்டு முதல் ஜே.ஆர். ஜெயவர்தன மற்றும் ரணசிங்க பிரேமதாஸ் ஆகியோரால் முன்னெடுக்கப்பட்ட அபிவிருத்தி திட்டங்கள் அனைத்தும் தற்போது முடங்கியுள்ளன என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஹட்டன் நாவலப்பிட்டி நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள சிறப்பு அங்காடி ஒன்றுக்கு பொருட்களை ஏற்றி வந்த லொரியின் பின்பகுதியில் சிக்குண்டு அதன் உரிமையாளர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். குருநாகல் பகுதியிலிருந்து நாவலப்பட்டியில் உள்ள சிறப்பு அங்காடி ஒன்றுக்கு உணவுப் பொருட்களை ஏற்றி வந்த கனரக லொரி ஒன்று நேற்று காலை பொருட்களை இறக்குவதற்காக பிரதான சாலையிலிருந்து பின்னோக்கி நகர்த்தப்பட்டுள்ளது. இதன்போது லொரியின் பின்புறத்திற்கும் அங்கிருந்து களஞ்சிய சாலையின் சுவருக்கும் இடையில் இடைவெளியில் லொரியின் உதவியாளர் எதிர்பாராத விதமாக சிக்குண்டுள்ளார். இதில் பலத்த காயமடைந்த அவர் குறித்த இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். விபத்தில் உயிரிழந்தவர் சுமார் 24 வயதுடைய இளைஞன் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் லொரியின் சாரதியை நாவலப்பட்டி போலீசார் கைது செய்துள்ளனர். சாரதியின் கவனக்குறைவே இந்த விபத்துக்கு காரணம் என்று முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக போலீஸ் அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் நாவலப்பட்டி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். உலக சந்தையில் நிலவும் அசாதாரண நிலைமைகள் காரணமாக இலங்கையில் எரிபொருட்களின் விலைகளை சிறிதளவு உயர்த்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். மகரகமவில் நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தியின் பேரணியின் போது உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார்.
மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக எரிசக்தி துறையில் பெரும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. இதன் விளைவாக உலக சந்தையில் எரிபொருள் விலைகள் வேகமாக உயர்ந்து செல்வதாக குறிப்பிட்டுள்ளார். தற்போது ஒரு லிட்டர் டீசல் 382 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகின்றது. ஆனால் அதன் உண்மையான விலை 482 ரூபாவாகும். அதாவது ஒரு லிட்டர் டீசலுக்கு அரசாங்கம் 100 ரூபாய் மானியமாக வழங்குகிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். பொதுமக்களுக்கு எரிபொருள் மானியம் வழங்குவதற்காக மட்டும் அரசாங்கம் பாரிய நிதியை ஒதுக்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். உச்ச சந்தையின் விலை தொடர்ந்து அதிகரித்தால் நாட்டில் உள்ள சிறிதளவு விலையை உயர்த்த வேண்டியது அவசியமாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். எரிசக்தி நெருக்கடி மின்சாரத்துறையை பாதித்துள்ளதாகவும், ஒருவேளை மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டாலும் 96% சாதாரண நுகர்வோரை அது பாதிக்காத வகையில் அரசாங்கம் 1500 கோடி ரூபாய் மானியத்தை ஒதுக்கியுள்ளதாகவும் ஜனாதிபதி உறுதியளித்துள்ளார். இந்தியா எமது தரவுகளை திருடி அதன் மூலம் எங்களை கட்டுப்படுத்தும் உத்தேசம் அவர்களிடம் காணப்படுவதாகவும், இலங்கை அரசாங்கம் வழியமைத்துக் கொடுப்பது போல் எமது உயிரியல் தரவுகளை கொண்ட அடையாள அட்டை தொடர்பில் எமக்கு தீர்மானம் எடுக்கும் அதிகாரத்தை இந்தியாவிடம் ஒப்படைத்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் போராட்ட இயக்கத்தின் செயற்பாட்டாளர் வசந்த முதலிக்கு இதனை குறிப்பிட்டுள்ளார். அதோடு இலங்கை மக்களுடன் கைக்கேறைகளை வெளித்துறைகள் மற்றும் கருப்பு பட்டியலில் உள்ள இந்திய நிறுவனம் ஒன்றுக்கு வழங்கவே அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். 2012ஆம் ஆண்டு முதல் டிஜிட்டல் அடையாள அட்டைகளுக்கான திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு இதற்காக இதுவரை 560 கோடி ரூபாய் செலவிடப்பட்டதுடன் அதற்கு தேவையான அனைத்து மென்பொருட்களும் உருவாக்கப்பட்டு முடிக்கப்பட்டுள்ளன. இன்னும் சுமார் 60 கோடி ரூபாயில் அந்த பணியை நிறைவு செய்ய முடியும். ஆனால் இலங்கை அரசாங்கத்தின் அந்த முயற்சியை மக்களது பணத்தை புறம் தள்ளிவிட்டு டிஜிட்டல் அடையாள அட்டைகளை வெளியிடுவதற்கான தொழில்நுட்ப முறைகளை தயாரிக்கும் பொறுப்பை இந்தியாவுக்கு வழங்க 2021இல் கோட்டாபய ராஜபக்ஷ நடவடிக்கை எடுத்தார். இலங்கை அரசாங்கம் இதற்காக டெண்டர்களை கோடியிருந்தாலும் விண்ணப்பத்த நிறுவனங்கள் தகுதிகளை பூர்த்தி செய்ய தவறியதால் அந்த முயற்சிகள் தற்காலிகமாக தடை செய்யப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டின் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காக எந்தவொரு கடுமையான சட்ட நடவடிக்கைகளையும் எடுக்க அரசாங்கம் தயங்கப்போவதில்லை என்று அமைச்சர் நலிந்த ஜேதிச எச்சரிக்கை விடுத்துள்ளார். தேவைப்பட்டால் பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்துவதாவது குற்றவாளிகள் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். களத்துறையில் நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தியின் மே தின பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். கடந்த காலங்களில் நாட்டின் எந்த பகுதியிலும் இனவாத அல்லது மதவாத மோதல்கள் ஏற்பட அரசாங்கம் இடமளிக்கவில்லை என்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இனங்களுக்கு இடையில் அல்லது மதங்களுக்கிடையே முறுகல் நிலையை ஏற்படுத்த யாராவது முயற்சித்தால் அவர்களுக்கு எதிர்பார்க்க பாரபட்சமின்றி சட்டம் பாயும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதற்காக இருக்கும் சட்டங்களை பயன்படுத்தி அவர்கள் சிறையில் அடைக்கப்படுவார்கள். தேவைப்பட்டால் பயங்கரவாத தடை சட்டம் பயன்படுத்தப்படும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். குற்றவாளிகளை நீண்ட காலம் தடுத்து வைத்து விசாரணை செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டால் தடுப்பு காவல் உத்தரவுகளை பிறப்பித்து அவர்கள் உள்ளே தள்ளப்படுவார்கள் என்றும் அமைச்சர் கடும் தொனியில் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இலங்கையில் நடைபெறும் சம்பவங்களை செய்திகளாக உடனுக்குடன் உண்மை தரவுகளுடன் அறிந்து கொள்ள தொழிற் செய்திகளுடன் இணைந்திருங்கள். உடனுக்குடன் தகவல்களை பெற்றுக்கொள்ள தொழில் செய்திகளை சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளவும்.